சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி நேற்று படுகொலை செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக அவர் வெளியிட்ட வீடியோவும் நேற்று வெளியானது. இந்நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் படுகொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக ஜாகிர் உசேன் போலீசாரிடம் புகார் தெரிவித்தும் அந்த புகார் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஜாகிர் உசேன் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கும் என்று கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தனது கவலையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம்.